வாழ்த்துக்கள். இந்த வேத பாட நேரத்தில் நீங்கள் கலந்து கொண்டு தேவனுடைய வசனத்தை கேட்க ஆவலாயிருக்கிறபடியால் நான் தேவனுக்கும் உங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாங்கள் படிக்கப் போகும் சங்கீதம் 81. சங்கீதம் 81. இதற்கு நான் கொடுத்திருக்கும் தலைப்பு தேவனுடைய சோக குற்றச்சாட்டு. தேவன் தம்முடைய மக்களை பார்த்து மிகவும் துக்கப்படுகிறார். இது எங்களுக்கு ஒரு மிக அவசியமான பாடம். தேவன் உங்களையும் என்னையும் பார்க்கும் பொழுது எந்த கண்ணோட்டத்தோடு எங்களை பார்க்கிறார்? தேவன் எங்களை பார்த்து துக்கப்படுகிறாரா? தேவன் எங்களுக்கு விரோதமாக ஒரு சோக குற்றச்சாட்டை கொண்டு வருகிறாரா? தேவன் கொண்டு வந்த இந்த சோக குற்றச்சாட்டு என்ன? நீங்கள் மிகவும் ஆச்சரியப்பட போகிறீர்கள். தேவன் விரும்பினார், அநேக காரியங்களை தம் மக்களுக்காக செய்ய விரும்பினார். அநேக அற்புதங்களை செய்ய ஆண்டவர் ஆவலோடு காத்திருந்தார். ஆனால் மதிகேடரான தேவ மக்கள் அதை விரும்பவில்லை, அதை எதிர்த்தார்கள். இதுதான் துக்கமான காரியம். தேவன் பெரிய பெரிய காரியங்களை செய்ய ஆவலாய் இருந்தார். ஆனால் தேவ மக்கள் முட்டாள்தனமாக அதை விரும்பவில்லை, அதை எதிர்த்தார்கள். அதனால்தான் நான் சொன்னேன், இது ஒரு ஆச்சரியமான காரியம் என்று. தேவன் அதிசயமான காரியங்களை செய்ய நாங்கள் எல்லாரும் ஆவலோடு காத்திருக்கிறோம். தேவனும் காத்திருக்கிறார். நாங்கள் தேவனோடு ஒத்துழைக்கும் பொழுது அந்த காரியங்கள் நடைபெறும். ஆனால் இந்த 81ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் தேவ மக்களுடைய மனநிலைமையை எங்களுக்கு எடுத்து காண்பிக்கின்றார். இது எங்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு காரியம். உங்களுடைய சிவப்பு பேனாவை எடுத்து சங்கீதம் 81 3 முறை தேவன் தம்முடைய மக்களை என் ஜனம் என அழைக்கிறார். என் ஜனம். 8ஆம் வசனம், 11ஆம் வசனம், 13ஆம் வசனம், 3 முறை. ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை உதாசீனம் செய்யவில்லை, வெறுக்கவில்லை. என் ஜனம் என்று மிக அன்போடு அவர்களை அழைக்கிறார். ஆனால் அவருடைய விருப்பத்தின்படி அவர்கள் செயல்படவில்லை. 1ஆம் வசனத்தை நாங்கள் வாசித்தால் அதற்கு ஒரு சின்ன தலைப்பை நாங்கள் கொடுக்கலாம். கொண்டாடுங்கள். அதுதான் நாங்கள் கொடுக்கக்கூடிய தலைப்பு. கொண்டாடுங்கள். அதை மிக எளிதில் நீங்கள் 1ஆம் வசனத்தில் கண்டுகொள்ள முடியும். நம்முடைய பெலனாகிய தேவனை கெம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். இந்த சங்கீதம் ஒரு கொண்டாட்டத்தோடு, குறிப்போடு ஆரம்பிக்கின்றது. இந்த 1ஆம் வசனத்தில் முழு தேவ சபையும் இந்த தேவனை கொண்டாட வேண்டும் என்று சங்கீதக்காரன் அழைப்பு கொடுக்கிறார். முழு தேவ சபை. கம்பீரமாய் பாடுங்கள், ஆர்ப்பரியுங்கள். யாரை? வல்லமையுள்ள தேவனை, நம்முடைய பெலனாகிய தேவன். வல்லமையுள்ள தேவனை, அவருடைய கிரியைகளை நினைவு கூர்ந்து நாங்கள் அவரை துதிக்க வேண்டும். மாத்திரமல்ல, யாக்கோபின் தேவன் என்றும் அழைக்கப்படுகிறார். யாக்கோபின் தேவன் என்று சொன்னால் அவர் கலகக்காரரை பரிசுத்தவான்களாக மாற்றும் தேவன். யாக்கோபு ஒரு கலகக்காரன். யாக்கோபு ஒரு காலத்தில் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டவன். பொய் சொன்னான், எல்லாரையும் ஏமாற்றிக் கொண்டு திரிந்தான். ஆனால் அப்படிப்பட்ட யாக்கோபை ஆண்டவர் கைப்பற்றி அவரை மாற்றி அமைத்து இன்று அந்த யாக்கோபுக்கு பெரிய மரியாதை,
கனம் அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சோ 2 முக்கிய காரணங்கள். ஒரு சபையாக நாங்கள் ஏன் தேவனை ஆராதிக்க வேண்டும்? அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் யாக்கோபின் தேவன். எந்த அயோக்கியனையும் மாற்றி அமைக்கக்கூடிய தேவன். சோ அதனால்தான் நாங்கள் யாரையும் முடியாது என்ற வார்த்தையோடு அவர்களை எழுதி தள்ளிவிட முடியாது. அவர்கள் எவ்வளவு மோசமானவர்களா இருந்தாலும் இந்த தேவன் அவர்கள் வாழ்க்கையில் இடைப்பட்டு அவர்களை மாற்றி அமைக்க காத்திருக்கிறார். இப்போ மற்ற ஸ்லைடை பார்ப்போம். 2ஆம் வசனத்தில் லேவியருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது தேவனை துதித்து பாடுவதற்கு. தம்பூரு வாசித்து வீணையும் இனிய ஓசையான சுர மண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். லேவியர் யார்? இவர்கள் தேவாலய பாடகராக, இசை கலைஞராக நியமிக்கப்பட்டவர்கள். இவர்களுடைய பொறுப்பு இந்த இசை கருவிகளை பிரயோகித்து தேவனை துதிப்பது. இவர்கள் தேவ ஆராதனையில் ஒரு முக்கிய பங்கை வகித்தார்கள். தேவ ஜனத்தை தேவ ஆராதனையில் வழிநடத்தியவர்கள் இந்த லேவியர். இன்று நாங்கள் சபைகளில் வர்ஷிப் டீம் என்று சொல்வோம். ஆராதனைக்காக நியமிக்கப்பட்டிருக்கும் குழு. அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் இசை கருவிகளை வாசித்து முழு சபையையும் தேவ ஆராதனையில் வழிநடத்துவார்கள். அதே போல்தான் லேவியர்கள் செயல்பட்டார்கள். இந்த 2ஆம் வசனத்தை நீங்கள் அவதானித்தால் 3 இசை கருவிகள் ஒரே நேரத்தில் வாசிக்கப்பட்டன, திறமையாக வாசிக்கப்பட்டன. தம்பூரு, வீணை, சுரமண்டலம். அதை இன்று நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் நாங்கள் கிட்டார், தப்லா, பியானோ, ட்ரம் என்று நாங்கள் சொல்ல முடியும். இன்று அவையெல்லாம் ஒரே நேரத்தில் ஒருமித்து ஒரு இனிய ஓசையை கொடுக்கும் விதமாக அதை மிக திறமையாக வாசிப்பவர்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இங்க நீங்கள் அவதானிக்க வேண்டிய இன்னும் 2 முக்கிய வார்த்தைகள். இனிய ஓசையை பிறப்பித்தது. சோ அதன் அர்த்தம் என்ன? இந்த இசைக்கருவிகளை வாசிப்பவர்கள் பயிற்சி எடுத்து பிராக்டிஸ் பண்ணி அதை திறமையாக ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக வாசிப்பது. சோ தேவ ஜனத்தை தேவ ஆராதனையில் வழிநடத்துவது ஒரு சுலபமான காரியம் அல்ல. அந்த பொறுப்பை நாங்கள் மிக ஜாக்கிரதையோடு நிறைவேற்ற வேண்டும். சோ இந்த இசை கருவிகளை திறமையாக வாசிப்பதற்கு அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு அதற்கு அவர்கள் நேரத்தை ஒதுக்கி ஒருமித்து வாசித்து ஒரு இனிய ஓசை வரத்தக்கதாக அவர்கள் செயல்பட வேண்டும். அந்த விதமாக தேவனை துதிப்பது. முழு சபையும் தேவனை ஆராதிக்க வேண்டும். லேவியர் சபை ஆராதனையை முன்னின்று வழிநடத்த வேண்டும். இப்ப 3ஆம் வசனத்தில் ஆசாரியர்கள் தேவனை துதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆசாரியர்கள். 3ஆம் வசனம். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். ஆசாரியர்கள் எக்காலம் ஊத வேண்டும் என்று நியமிக்கப்பட்டவர்கள். இந்த எக்காலத்தை ஏன் ஊத வேண்டும்? மக்களை ஆராதனைக்காக அழைக்க எக்காலத்தை ஊதுவார்கள். மக்கள் தங்கள் கடமைகளில் ஈடுபட்டிருக்கும் பொழுது இந்த எக்கால துணியை கேட்கும் பொழுது அவர்கள் செய்யும் காரியங்களை விட்டுவிட்டு தேவாலயத்திற்கு வந்து அங்கே ஆராதனையில் ஈடுபட வேண்டும். இன்று சில சபைகளில் மணி ஓசை கேட்கப்படும். நான் தெஹிவல பிரதேசத்தில் நான் வாழ்ந்த காலத்தில் எங்களுடைய வீட்டுக்கு முன்னால ஒரு பெரிய ஆங்கிலிக்கன் திருச்சபை.
அங்கே ஒரு பெரிய ஒரு மணி கட்டப்பட்டிருந்தது. அப்ப அந்த ஆராதனை நேரத்தில் அந்த மணி அடிக்க ஆரம்பிக்கும். அப்பொழுது எல்லாருக்கும் தெரியும். அந்த அந்த சமுதாயத்தில் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும், இது சர்ச் நேரம், இது சர்ச் நேரம். எல்லாரும் சர்ச்சுக்கு வந்துட்டாங்க, ஆராதனைய ஆரம்பிக்க போறாங்க என்று அந்த மணியோசையை கேட்டு எல்லாரும் தேவாலயத்துக்கு வருவார்கள், ஆராதனையில் ஈடுபடுவார்கள். அதே போல் ஆசாரியர்கள் மக்களை தேவாலயத்திற்கு வரவழைப்பது, ஆராதனையில் ஈடுபடுவதற்கு ஆயத்தம் செய்யப்படுவதற்கு எக்காலத்தை ஊதி அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். அதுவும் பாருங்கள், இந்த 3ஆம் வசனத்தில் ஒரு விசேஷித்த காலம் சொல்லப்பட்டுள்ளது. மாத பிறப்பு, நியமித்த காலம், பண்டிகை நாட்கள். இதன் அர்த்தம் என்ன? அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அதில் இதற்கான பதில் கொடுக்கப்பட்டுள்ளது. முதலாம் நாள், இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள இது 7ஆம் மாதத்தில் முதலாம் நாள். 7ஆம் மாதம் யூத கேலண்டரின்படி 7ஆம் மாதம், 7ஆம் மாதத்தின் முதலாம் நாள். அந்த முதலாம் தினத்தில் எக்கால பண்டிகை நடைபெறும், ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ். அதை நீங்கள் லேவியராகமம் புத்தகத்தில் வாசிக்கலாம், 23ஆம் அதிகாரம். அதே மாதம், இந்த 7ஆம் மாதத்தில் 10ஆம் நாளில், இது ஒரு மிக பெரிய தினம், பாவ நிவிர்த்தி செய்யும் நாள், டே ஆஃப் அட்டோன்மெண்ட் ஆங்கிலத்தில். யூத மக்கள் சரித்திரத்தில், யூத மக்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது ஒரு அத்தியாவசியமான தினம். இந்த தினத்தில் தான் முழு நாட்டின் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படுவதற்காக நியமிக்கப்பட்டிருக்கும் தினம், லேவியராகமம் 23. அதே 7ஆம் மாதத்தில் 15ஆம் தினத்தில் கூடார பண்டிகை, ஃபெஸ்டிவல் ஆஃப் டபர்னக்கிள்ஸ். அது லேவியராகமம் 23 திரும்பவும் நீங்கள் வாசிக்க முடியும். இந்த கூடார பண்டிகை 7 தினங்களாக அது நடைபெறும், தொடர்ச்சியாக 7 நாட்கள் அது நடைபெறும். அப்ப பாருங்கள், இந்த ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கடமை பொறுப்பு என்ன? இந்த 7ஆம் மாதத்தில் முதலாம் நாள் அவர்கள் எக்காலத்தை ஊத வேண்டும், 10ஆம் நாளில் எக்காலத்தை ஊத வேண்டும், 15ஆம் நாளில் அவர்கள் எக்காலத்தை ஊத வேண்டும். தேவ மக்கள் இந்த 3 முக்கிய தினங்களையும் அனுசரிப்பதற்காக. அதுதான் கொண்டாடுங்கள் என்ற தலைப்பின் கீழ் சங்கீதம் 81 முதல் 3 வசனங்கள். நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம், என்னுடைய தனிப்பட்ட துதி எப்படிப்பட்டது, எங்களுடைய சபை துதி எப்படிப்பட்டது? இசைக்கருவிகள் வாசிக்கப்படும் பொழுது ஒரு இனிய ஓசை வருகிறதா? நாங்கள் ஞானத்தோடும் அறிவோடும் உணர்ச்சியோடும் முழு மனதோடும் எங்கள் தேவனை நாங்கள் துதிக்கிறோமா? இவற்றையெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக கேட்க வேண்டும். எக்காலம் என்று சொல்லும் பொழுது, என்ற வீட்டில் ஒரு புத்தம் புதிய எக்காலம் இருந்தது. இதை இவ்வளோ வருஷத்துக்கு முன்னால் நான் வாங்கியிருந்தேன், என் மகன் அதை பாவிப்பார் என்று. ஆரம்பத்தில் கொஞ்சம் ஆர்வம் காட்டினான், ஆனால் அதற்கு பிறகு அவன் அந்த திசையில் செல்லவில்லை. அவன் ஒரு கிட்டாரை வாங்கி, கிட்டாரை நான் இசைக்கப் போகிறேன் என்று அந்த திசையில் பிரயாணம் எடுத்தான். அப்பொழுது நான் எனக்குள் சொல்லிக்கொண்டேன், இப்ப இந்த எக்காலத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அது சும்மா ஒரு மூலையில இருக்கே, புத்தம் புதிய எக்காலம். இந்த ஜூலை மாதத்தில் நைஜீரியா தேசத்தில் இருந்து வந்த ஒரு ஊழியக்காரன், அவர் சொன்னார், நாங்கள் என் மனைவி ஒரு மியூசிக் ஸ்கூல் நடத்துறாங்க. அந்த இசை கல்லூரியில் அநேக கிறிஸ்தவர்கள் வந்து பயிற்சி பெறுகிறார்கள். எங்களுக்கு ஒரு எக்காலம் மிக அவசியம்.
அத சொன்னதுமே நான் அவருக்கு சொன்னேன், என்னிடம் ஒரு எக்காளம் இருக்கு. அதை நான் உங்களுடைய கையில் ஒப்படைக்கப் போகிறேன். நீங்கள் இதை நைஜீரியா தேசத்துக்கு எடுத்து சென்று இதை தேவ நாமத்தின் மகிமைக்காக பாவிக்கலாம் என்று நான் அதை மிக சந்தோஷத்தோடு அவருடைய கையில் கொடுத்தேன். அவர் அதை மிக சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார். எக்காலம் என்று சொல்லும் பொழுது எனக்கு அந்த சம்பவம் இந்த ஜூலை மாதத்தில் நடைபெற்றது. அதே ஞாபகத்துக்கு வந்தது. இப்பொழுது 4ஆம் வசனம். 4ஆம் வசனத்தில் இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமுமாய் இருக்கிறது. எது இது என்று சொல்லும் பொழுது எது? முதல் 3 வசனங்கள் தேவனால் நியமிக்கப்பட்ட சட்டம். என்ன சட்டம்? தேவ ஜனம் ஒன்று கூட வேண்டும். அதுவும் விசேஷமாக 7ஆம் மாதத்தில் 3 நாட்கள் முழுமையாக ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். அந்த 3 தினங்களிலும் தேவாதி தேவன், யாக்கோபின் தேவன், வல்லமையின் தேவன் ஆராதிக்கப்பட வேண்டும். அது ஒரு சட்டம், பிரமாணம், நியாயம். அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. தேவ ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் அந்த சட்டம் கடைபிடிக்கப்பட வேண்டும். அது எங்களுக்கும் மிக பொருத்தமானது. நாங்களும் தேவனை துதிப்பதற்காக இசை கருவிகளை வாசிப்பதின் மூலமாக அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கென்று நேரங்கள் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். விசேஷமாக எங்களுடைய ஆராதனைகளில், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளில் அதை நாங்கள் செய்கிறோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நாங்கள் இந்த தேவனை ஆராதிப்பதற்காக ஒரு சட்டம் நியமிக்கப்பட்டுள்ளது. அதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். இப்பொழுது 5ஆம் வசனத்தை பார்த்தால், தேவனால் ஏற்படுத்தப்பட்ட சட்டம் மாத்திரமல்ல, சாட்சி. 5ஆம் வசனம். நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். யோசேப்பு என்று சொன்னால் இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேல் மக்கள். எகிப்து அடிமைத்தனத்தில் இருந்து தேவன் தம்முடைய மக்களை விடுவித்தார். அந்த மாபெரும் விடுதலையை தேவ மக்கள் நினைவு கூற வேண்டும், மறந்து விடக்கூடாது. அதனால் தேவன் அதை ஒரு சாட்சியாக நியமித்தார். எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்த தேவன் கைதிகளுக்கு கொடுக்கப்பட்ட மாபெரும் சுதந்திரம். இதை மறந்து விடாமல் ஒழுங்காக நினைவு கூர்ந்து அந்த தேவனை ஆராதிப்பது, அது ஒரு சாட்சி. அப்ப மக்கள் கேட்பாங்க, ஏன் நீங்க இப்படி கம்பீரமாக பாடி சந்தோஷப்படுகிறீர்கள்? அப்பொழுது கொடுக்கப்படும் பதில் என்ன? எங்கள் ஆண்டவர் எங்களை எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை செய்தார். அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அந்த தேவன் இன்றும் எங்களுக்காக செயல்படுகிறார். அவர் உங்களுக்காகவும் செயல்பட ஆவலோடு காத்திருக்கிறார். நீங்கள் அவரிடத்தில் வந்து நீங்கள் உங்கள் ஜீவனை அவருக்கு ஒப்பு கொடுத்தார். சாட்சி, இது ஒரு பெரிய சாட்சி. இந்த கொண்டாட்ட நேரங்கள் ஒரு பெரிய சாட்சி. மக்கள் கேள்வி கேட்பாங்க, நீங்க ஏன் இப்படி சந்தோஷமா இருக்கிறீங்க? ஏன் நீங்க இப்படிப்பட்ட ஆராதனையில் ஈடுபடுறீங்க என்று கேள்வி கேட்க போறாங்க. அப்ப எங்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் எங்கள் தேவனை குறித்து மக்களுக்கு எடுத்து சொல்வது. தேவனால் ஏற்படுத்தப்பட்ட சாட்சி மாத்திரமல்ல, தேவனால் நியமிக்கப்பட்ட சட்டம். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். தேவனின் மாபெரும் இரக்கம். இவையெல்லாம் இந்த ஆராதனையை தூண்டிவிடும் சத்தியங்கள். ஆராதனையை தூண்டிவிடும் சத்தியங்கள். 8ஆம் வசனத்தை பார்த்தால், அவன் தோலை, அவன் என்று சொன்னால்
இஸ்ரவேல் மக்கள், யோசேப்பு என்று சொல்லப்பட்ட இஸ்ரவேல் மக்கள், முழு தேசம். அவன் தோலை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. இதன் அர்த்தம் என்ன? யூத மக்கள், தேவஜனம் எகிப்தில் அடிமைகளாக இருக்கும் பொழுது பாரமான கற்களை தூக்க கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். அந்த கற்களை தூக்காவிட்டால் அவர்களுக்கு முதுகில் அடிவிழும், சவுக்கினால் அடிவிழும். அந்த பயத்தில் சரீரம் எவ்வளவு பலவீனமாக இருந்த போதிலும் அவங்களுக்கு சரியான உணவு கொடுக்கப்படவில்லை. இந்த பெரிய கற்களை தூக்க அவர்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. ஏன் இந்த கற்களை தூக்கினார்கள்? எகிப்தியருக்கு வீடுகளை கட்டுவதற்காக. நீண்ட தூரம் இந்த கற்களை தூக்கி கொண்டு தோளில் சுமந்து கொண்டு இந்த வீடுகளை கட்டுவதற்காக அவர்கள் வெவ்வேறு இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள். ஆண்டவர் என்ன செய்தார்? இந்த மிக பெரிய சுமைகளை தூக்குவதிலிருந்து விடுதலை கொடுத்தார். கைகள் கூடைக்கு நீக்கலாக்கப்பட்டது என்று சொன்னால், இந்த கூடைகளிலும் பாரங்கள் தூக்குவதற்காக கூடைகள் பாவிக்கப்பட்டது. இன்று கூட நீங்கள் இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இந்த காட்சிகளை பார்க்கலாம். ஒரு பெரிய கூடையில் எவ்வளவோ பொருட்கள் போடப்பட்டு அந்த கூடை தலையின் மேல் வைக்கப்பட்டு நீண்ட தூரங்களாக பிரயாணம் எடுத்து அதை சுமப்பார்கள். அதே காட்சி தான் இங்கேயும். கூடைகளில் பாரங்களை சுமப்பது, தலையின் மேல் அந்த பாரங்களை வைத்து நீண்ட தூரம் நடப்பது. ஆண்டவர் பாருங்கள், அவருடைய மாபெரும் இரக்கம். தேவ மக்கள் இப்படிப்பட்ட சுமைகளை தொடர்ச்சியாக சுமக்க கூடாது என்ற ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார். நாங்கள் எல்லாரும் சுமக்கும் ஒரு மிக பெரிய பயங்கர சுமை பாவ சுமை. இந்த பாவ சுமையிலிருந்து ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய காரணம்! எங்கள் தேவனை ஆராதிப்பதற்காக. பாவ சுமையிலிருந்து ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த விடுதலை. எப்படி அதை நாங்கள் மறக்க முடியும்? பாவ அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த அற்புத விடுதலை. 7ஆம் வசனத்தின் 1ஆம் பகுதியில் வாசிக்கிறோம், நெருக்கத்திலே கூப்பிடும்போது தேவ மக்களை தப்புவித்த தேவன். தேவஜனம் என்ன செய்தார்கள்? எகிப்து தேசத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு கண் கலங்கி அழுது வேதனைப்பட்டு அவர்களுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தேவனை நோக்கி ஜெபிப்பது. வேறெங்கிருந்தும் அவர்களுக்கு உதவி வராது, விடுதலை வராது. அவர்கள் நெருக்கத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். இது எங்களுக்கு இன்று ஒரு மிக பொருத்தமான அவசியமான ஒரு வசனம். நெருக்கத்திலே தேவனை நோக்கி கூப்பிடுதல். இன்று எனக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நெருக்கம் காணப்படுகிறது. ஏதோ ஒரு நெருக்கம். நீங்கள் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சிந்தும் ரகசிய கண்கள் தேவனுக்கு மாத்திரம்தான் கண்ணீர் தேவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆனால் அந்த நெருக்கத்தின் மத்தியில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்பொழுது தேவன் என்ன செய்வார்? அந்த வேதனை குரலை கேட்டு தேவன் இடைப்பட்டு தேவ மக்களை தப்புவிப்பார். அருமையானவர்களே, இது இன்று உங்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு விசேஷித்த வார்த்தை. சங்கீதம் 81 7ஆம் வசனம். நெருக்கத்திலே கூப்பிடும் பொழுது எங்களுக்கு விடுதலை கொடுக்கும் தேவன்.
யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். அவர்கள், அதாவது தேவ ஜனம், அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. இந்த வசனத்தை நீங்கள் சங்கீதம் 81:7 பக்கத்தில் எழுதி வைத்தால் மிக நல்லது. இதுதான் சரித்திரம். யாத்ராகமம் 2. தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் அது தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் கேட்கிறார். எங்களுடைய வேதனை குரலை தேவன் கேட்கிறார். நாங்கள் சிந்தும் ரகசிய கண்ணீரை தேவன் அவதானிக்கிறார். அது அவருடைய சந்நிதியில் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கின்றது. அதனால் நீங்கள் இன்று உற்சாகம் பெற வேண்டும். உற்சாகம் பெற வேண்டும். இவ்விதமாக இந்த தேவனை நோக்கி ஜெபிப்பது. அடுத்த ஸ்லைட். தேவன் அதிசய பதில் கொடுத்தார். இந்த 7ஆம் வசனம், இந்த 7ஆம் வசனத்தை வைத்தே நீங்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு பிரசங்கத்தை கொடுக்க முடியும். நெருக்கடியின் மத்தியில் என்ன செய்ய வேண்டும்? தேவனை நோக்கி நாங்கள் கூக்குரல் இட வேண்டும். அப்ப தேவன் என்ன செய்ய போறார்? அற்புத பதில் கொடுக்க போகிறார். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து தேவன் செயல்பட போகிறார். இந்த இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடம் என்று சொன்னால் என்ன? யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து. அதுதான் தேவனுடைய அதிசய பதில். எகிப்து இராணுவம் தேவ மக்களை துரத்தி கொண்டிருக்கும் நேரத்தில் இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து தேவன் அதை அவதானித்து, அது எப்படி யாத்ராகமம் 14இல் விவரிக்கப்பட்டுள்ளது? கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து பார்த்து அந்த இராணுவத்திற்குள் குழப்பத்தை கொண்டு வந்தார். பிறகு இன்னும் ஒரு இடம் சொல்லப்பட்டுள்ளது, மேரிபா. இப்பொழுது அவர்கள் வனாந்திரத்துக்கு வந்து விட்டார்கள், விடுதலை பெற்று விட்டார்கள். மேரிபா என்ற இடத்தில் அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. அப்பொழுது அவர்கள் முறுமுறுத்தார்கள் ஒரு பக்கத்தில். ஆனால் தேவன் மோசேக்கு ஒரு கட்டளை கொடுக்க, மோசே ஒரு கற்பாறையை அடிக்கும் பொழுது, பேசும் பொழுது அந்த கற்பாறையிலிருந்து தண்ணீர் வெளிவந்தது. மேரிபாவில் தாகத்தில் இருந்த தம் ஜனத்திற்கு குளிர்ச்சியான தண்ணீரை குடிக்க கொடுத்தார். ஒரு வசனத்தில் 3 சம்பவங்களை எடுத்து கூறுகிறார் சங்கீதக்காரன். 7ஆம் வசனத்தில் எகிப்திய இராணுவம் தேவ ஜனத்தை துரத்தி கொண்டு வரும் பொழுது தேவன் அந்த இராணுவத்தை குழப்பமடைய செய்து அவர்கள் செங்கடலில் மாண்டார்கள். 2வது, அவர்கள் தண்ணீர் இல்லாத நேரத்தில் அவர்கள் தேவனை நோக்கி முறுமுறுத்தார்கள். தேவன் இரக்கமுள்ளவர் என்றபடியால் அவர்களுக்கு குளிர்ச்சியான தண்ணீரை குடிக்க கொடுத்தார். நெருக்கடியின் மத்தியில் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கும் அதிசய அற்புத பதில். இப்பொழுது 8ஆம் வசனம். இப்பொழுது தேவன் கொடுக்கும் ஒரு சவால். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். இந்த அதிகாரத்தில் 2 காரியங்கள் நலமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதில் ஒன்று இந்த 8ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது.
நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். அந்த வார்த்தைகளை நாங்கள் ஒருவர் ஒருவருக்கு சொல்லி நாங்கள் ஒருவர் ஒருவரை உற்சாகப்படுத்த வேண்டும். தேவ குரலுக்கு செவி கொடுத்து அதன்படி செயல்படுவது, அது எங்களுக்கு நன்மையாக மாறும். அது எங்களுக்கு ஒரு நலமான காரியம் என்று நாங்கள் இந்த வசனத்தை ஒருவர் ஒருவருக்கு காண்பிப்பது எவ்வளவு அவசியம். பாருங்கள், எவ்வளவு அன்போடு தேவன் தம்முடைய ஜனத்தை கண்ணோக்கி பார்க்கிறார். என் ஜனமே கேள். நீங்கள் எனக்கு விரோதமாக எவ்வளவு பாவம் செய்தாலும் கலகம் செய்தாலும் நீங்கள் எப்பொழுதும் என் ஜனம். இது எடுத்து சொல்லும் பொழுது இது எங்களுடைய உணர்ச்சிகளை தூண்டிவிடும் 2 வார்த்தைகள். என் ஜனம். ஆண்டவர் அவர்களை உதாசீனம் செய்யவில்லை. ஆங்கிலத்தில் நாங்க சொல்லுவோம், he did not disown them. He did not disown them. என் ஜனம் என்பது எப்பொழுதும் உறுதியாக நிலை நிற்கும் ஒரு சத்தியம். இப்ப அடுத்த ஸ்லைட். தேவனுடைய ஆர்வமான வேண்டுகோள், என் ஜனமே எனக்கு நீ செவி கொடுக்க வேண்டும். தேவனுக்கு செவி கொடாமல் போவது அதி உயர் முட்டாள்தனம். அதனால்தான் வேதத்தில் சில இடங்களில் ஆண்டவர் எங்களை முட்டாள்கள் என்று கூறுகிறார். எங்களுக்கு மூளை அறிவு இல்லை என்பது அர்த்தம் அல்ல. எங்களுக்கு நல்ல மூளை அறிவு இருக்கின்றது. மூளை நன்றாகத்தான் செயல்படுது. ஆனால் செய்யப்பட வேண்டிய ஒரு முக்கிய காரியத்தை நாங்கள் செய்யாமல் இருக்கிறோம். தேவ குரலுக்கு செவி கொடாமல் போவது, அது அதி உயர் முட்டாள்தனம். இப்பொழுது 9ஆம் வசனத்தில் தேவனுடைய தெளிவான கட்டளைகள். எனக்கு நீ செவி கொடுக்க வேண்டும் என்று கூறிய பிறகு ஆண்டவர் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக மக்களுக்கு எடுத்து கூறுகிறார். இப்ப நாங்கள் யாரையாவது பார்த்து எனக்கு நீ செவி கொடு என்று சொல்வது ஒரு ஆரம்ப ஒரு வாக்கியம். அதற்கு பிறகு நாங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்னென்ன காரியங்களை அவங்க செய்ய வேண்டும் என்று. அதே போல் ஆண்டவர் இந்த 9ஆம் வசனத்தில் சுட்டி காட்டுகிறார் தேவஜனம் என்ன செய்ய வேண்டும் என்று. உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். இது ஒரு புதிய காரியம் அல்ல. 10 கற்பனைகளில் சொல்லப்பட்டுள்ள முதல் 2 கட்டளைகள். பாருங்கள், தேவன் எப்படி இந்த போலி தெய்வங்களை விவரிக்கிறார். வேறு தேவன், அந்நிய தேவன், ஃபாரின் காட் ஆங்கிலத்தில், அந்நிய தேவன், வேறு தேவன் ஆங்கிலத்தில் ஸ்ட்ரேஞ்ச் காட், ஸ்ட்ரேஞ்ச் காட், ஃபாரின் காட். இப்படிப்பட்ட போலி தெய்வங்கள் எங்கள் வாழ்க்கைக்குள் நுழைவது சுலபம், மிக சுலபம். நாங்கள் எப்பொழுதும் எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு வேறு தேவன், அந்நிய தேவன் ரகசியமாக நுழைந்து விட்டாரா? அதை நாங்கள் கண்டறிய வேண்டும். இந்த போலி தெய்வங்களை நமஸ்கரிக்க வேண்டாம். தேவ மக்களுடைய ஒரு மிக பெரிய பலவீனம், அந்நிய தெய்வங்களினால் மிக எளிதில் கவரப்பட்டார்கள். ஜீவனுள்ள தேவன், உண்மையான தேவனை கண்ணால் பார்க்க முடியாது. அதனால்தான் ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையின் பெட்டியை மக்களுக்கு அமைக்க சொன்னார். அதன் அர்த்தம் என்ன? இந்த உடன்படிக்கை பெட்டி தேவ பிரசன்னத்தையும் தேவனுடைய வல்லமையையும் மக்களுக்கு காண்பிக்கும்.
மக்களுக்கு ஞாபகமூட்டும் சின்னங்கள் என்று சொல்லலாம். சின்னங்கள். ஆனால் அதை தெய்வமாக்க முடியாது. அதை தெய்வமாக்க முடியாது. அது சும்மா ஒரு சின்னம், ஞாபக சின்னம். இந்த தேவ மக்கள் எப்பொழுதும் அவர்களை சூழ்ந்து அந்நிய தெய்வங்கள் இருந்தாங்க. பால், அஸ்டோரெத், மொலெக், இப்படிப்பட்ட பயங்கர போலி தெய்வங்கள். சிலை உருவத்தில் செய்யப்பட்ட போலி தெய்வங்கள். தேவ மக்கள் தங்கள் கண்களினால் இந்த போலி தெய்வங்களை பார்த்து, நீங்க நம்ப மாட்டீங்க, மிக எளிதில் கவரப்பட்டார்கள். அந்த போலி தெய்வங்களை வணங்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது என்ன நடந்தது? தேவனுடைய தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. எங்கள் கண்களை நாங்கள் மிக ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாங்கள் பார்க்கும் காரியங்கள் மூலமாகத்தான் மிக எளிதில் இந்த போலி தெய்வங்களை கண்டு அந்த போலி தெய்வங்களை நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள நாங்கள் விருப்பப்படுகிறோம். ஒரு வார்த்தையில் சொல்ல போனால் இந்த நவீன உலகத்தில் கெஜெட்ஸ் என்று சொல்வோம். கெஜெட்ஸ், எவ்வளவு கெஜெட்ஸ் இருக்கு. ஒரு குழந்தையின் கையில் பார்த்தால் கெஜெட்ஸ் கிடக்கு. எங்கள் வீடுகளில் வந்து பார்த்தால் வித்தியாசமான கெஜெட்ஸ் இருக்கு. இந்த கெஜெட்ஸ் மூலமாக எங்களுடைய கவனம் திசை திருப்பப்படுகிறது இன்னும் ஒரு திசையில். நாங்கள் எங்கள் ஜீவனுள்ள தேவனை மறந்து நாங்கள் அவரை ஒரு பக்கத்தில் தள்ளி வைத்து இந்த போலி தெய்வங்களினால் கவரப்பட்டு அந்த போலி தெய்வங்களை வணங்க ஆரம்பிக்கின்றோம். எங்களுடைய போலி தெய்வத்தை நாங்கள் மிக எளிதில் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். 2 விதத்தில் நாங்கள் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். எதற்காக நான் என்னுடைய நேரத்தை செலவழிக்கிறேன்? முதலாவது. 2வது, எதற்காக நான் என் பணத்தை கொடுக்கிறேன்? அந்த 2ஐயும் வைத்து உங்களுடைய போலி தெய்வத்தை, என்னுடைய போலி தெய்வத்தை நான் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். நான் எதற்காக என்னுடைய நேரத்தை செலவழிக்கிறேன்? 2வது, நான் எதற்காக என்னுடைய காசை செலவழிக்கிறேன்? உதாரணம், என்னுடைய அயலான், சீன தேசத்தை சேர்ந்த கொஞ்சம் வயது போன தம்பதியர். அவர்கள் ஒரு புத்தம் புதிய BMW வாகனத்தை வாங்கினார்கள். புத்தம் புதுசு. அதற்கு அவர்கள் செலவழிக்கும் நேரம், அதை கழுவுவார்கள், ஒவ்வொரு நாளும் துடைப்பார்கள், தூசியை அகற்றுவார்கள். எவ்வளவோ நேரத்தை செலவழிக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் அந்த BMW வாகனத்தை அவர்கள் கண்காணிப்பதற்காக. அப்ப எனக்கு மிக எளிதில் சொல்லலாம், இது அவர்களுடைய ஒரு போலி தெய்வம். இந்த வாகனம் அவர்களுக்கு ஒரு போலி தெய்வமாக மாறியுள்ளது. அது ஒரு சின்ன உதாரணம். அதை நாங்கள் மிக எளிதில் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் கண்டு கொள்ள முடியும். ஆனால் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அதை கண்டு கொள்வது கொஞ்சம் கஷ்டம். தேவனுடைய தெளிவான கட்டளை, போலி தெய்வங்கள் வேண்டாம், அதை நமஸ்கரிக்க வேண்டாம். இப்பொழுது 10ஆம் வசனத்தில் தேவ சவாலை காண்கிறோம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். தேவன் மகா இரக்கமுள்ள தேவன். தம்முடைய ஜனம் இந்த பிழையான திசையில் போன பொழுதிலும் தேவன் அவர்களை மறக்கவில்லை. அவர்களை ஊக்குவிப்பதற்காக ஒரு சவாலை கொடுக்கிறார். அடுத்த ஸ்லைடை பார்த்தால், இந்த தேவன் நானே என்று சொல்லும் பொழுது எதை குறிக்கின்றது? உண்மையான சத்திய ஜீவனுள்ள தேவன். அந்த 3 வார்த்தைகளும் மிக முக்கியம். அந்த 3 வார்த்தைகளையும் நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும்.
நானே என்று சொல்லும் பொழுது எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுவித்த தேவன் நானே. நானே என்று சொன்னால் யார்? உண்மையான சத்திய ஜீவனுள்ள தேவன். அவர் ஒருவரே மாபெரும் விடுதலையை கொண்டு வர முடியும். அவர் அந்த விடுதலையை தம்முடைய ஜனத்துக்கு கொடுத்தார். ஆனாலும் இந்த ஜனம் ஷார்ட் மெமரி. அவர்கள் மிக எளிதில் மறந்து விட்டார்கள். இப்ப ஆண்டவர் கொடுக்கும் இந்த அருமையான ஒரு சவால். நாங்கள் உங்களுக்கு திரையில் ஒரு மிக அழகான படத்தை போட்டிருக்கிறோம். ஒரு தாய் பறவை புழுக்களை கொண்டு வருகிறது உணவாக தன் குஞ்சுகளுக்கு. இதில் என்னை கவர்ந்தது, அந்த குஞ்சுகள் எவ்வளவு விரிவாக தங்கள் வாயை திறந்திருக்கு. பாத்தீங்களா? எவ்வளவு விரிவாக தங்கள் வாயை திறந்திருக்கு. அந்த உணவை பெற்றுக்கொள்வதற்காக தாய் பறவை சுலபமாக அந்த உணவை அந்த வாய்க்குள் போடுவதற்காக தங்கள் வாயை மிகவும் விரிவாக திறந்திருக்கும் காட்சி. அதே சவால் தான் தேவ மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. தேவன் ஒரு தாய் பறவை என்ற விதத்தில் எங்களுக்கு உணவு கொடுக்க, எங்களை ஆசீர்வதிக்க, எங்களை பலப்படுத்த, எங்களை உற்சாகப்படுத்த ஆவலோடு காத்திருக்கிறார். ஆனால் தேவன் கொடுக்க போகும் காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு எங்கள் வாய்கள் விரிவாக திறக்கப்பட்டுள்ளதா? அதுதான் கேள்வி. இப்ப அடுத்த ஸ்லைட். தேவன் எல்லா தேவைகளையும் சந்திக்க ஆவலாய் காத்திருக்கிறார். ஆனால் என்னுடைய பொறுப்பு என்ன? என் வாயை விரிவாய் திறந்து நான் அவரிடத்தில் கேட்க வேண்டும். நான் என் வாயை எவ்வளவு விரிவாக திறக்கிறேனோ அதற்கேற்றபடி ஆண்டவர் அதை பூர்த்தி செய்வார், நிரப்புவார். அதற்கேற்றபடி அதை நிரப்புவார். ஆண்டவர் முழுமையாக திருப்தி செய்யும் தேவன், அரைக்குறையாக அல்ல. ஆண்டவர் முழுமையாக எங்களை திருப்தி செய்யும் தேவன். சோ இதுவும் இன்று உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படும் ஒரு மிக அருமையான சவால். எங்கள் வாயை நாங்கள் விரிவாக திறந்து தேவனுடைய கையிலிருந்து அவர் ஆவலாக கொடுக்க விருப்பப்படும் காரியங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு அவரிடத்தில் காத்திருக்க வேண்டும். அவர் எங்களை ஏமாற்ற மாட்டார், அது ஷுவர். ஆண்டவர் ஒருபோதும் எங்களை ஏமாற்ற மாட்டார். நாங்கள் உற்சாகத்தை காண்பித்தால், ஆவலை காண்பித்தால், விசுவாசத்தை காண்பித்தால் ஆண்டவர் நிரப்புவார், பூர்த்தி செய்வார், அது ஷுவர். இப்ப தேவன் இப்படிப்பட்ட சவாலை கொடுத்த போதிலும் தேவனுடைய குற்றச்சாட்டுகள், 4 குற்றச்சாட்டுகளை ஒன்றன் பின் ஒன்றாக தேவன் எடுத்து கூற போகிறார். இது சரியா ஒரு கோர்ட்டுக்கு போகும் காட்சி, நீதிமன்றத்துக்கு போகும் காட்சி. தேவன் தம்முடைய ஜனத்தை நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்கிறார். அங்கே போய் நீதிபதிக்கு முன்பாக குற்றச்சாட்டுகளை எடுத்து சொல்ல போகிறார். இப்ப கவனமா பாருங்கள். 11ஆம் வசனம். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. என் ஜனமே கேள் என்று சொன்னார். ஆனால் என் ஜனம் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. முதலாம் குற்றச்சாட்டு, செவி கொடுக்கவில்லை. தங்கள் காதுகளை மூடிவிட்டார்கள். தேவ குரலை கேட்காதபடிக்கு தங்கள் காதுகளை மூடிவிட்டார்கள். அதோடு சம்பந்தப்பட்ட 2ஆம் குற்றச்சாட்டு தான் கீழ்ப்படியவில்லை. செவி கொடுக்காமல் இருப்பது ஒன்று, 2வது கீழ்ப்படியாமல் இருப்பது மற்ற குற்றச்சாட்டு. இன்று எல்லாம் எங்களுக்கு எழுத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. எங்களுடைய காது கேட்காவிட்டாலும் எங்களுடைய கண்
அந்த எழுத்துக்களை வாசித்து தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை எளிதில் கண்டுபிடிக்க முடியும். சோ நாங்கள் எங்களுடைய பிரச்சனை என்ன? நாங்கள் செவிடர்கள் அல்ல, நாங்கள் குருடர்களும் அல்ல. நாங்கள் தேவனுடைய குரலை கேட்டிருக்கிறோம். எங்களுடைய கண்களினால் வேதத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய எதிர்பார்ப்புகளை அறிந்திருக்கிறோம். ஆனால் இரண்டாம் காரியம் என்ன? கீழ்ப்படியவில்லை. இது காம்ப்ளிகேட்டடே இல்லை. இது ஒரு சிக்கலான காரியம் இல்லை. இது ஒரு மிக சுலபமான காரியம். இப்ப ஒரு பயங்கர இடி விழப்போவது 81ஆம் வசனம் 11ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. இதை நான் வாசிக்கும் பொழுது நான் உண்மையாகவே நடுங்க ஆரம்பித்தேன். இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. சிவப்பு பேனாவினால் அதை கோடிட்டுக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் தேவ ஜனம், ரட்சிக்கப்பட்ட மக்கள் என்னை, தங்கள் இரட்சகரை விரும்பவில்லை. விரும்பவில்லை என்று சொன்னால் நேசிக்கவில்லை. இந்த தேவனை நேசிக்கவில்லை, அவரை விரும்பவில்லை. என்னுடைய மனதுக்கு வரும் ஒரு காட்சி, என்னுடைய பேத்தி அவர்களுக்கு உணவு கொடுக்கும் பொழுது நான் அவதானித்தேன், சில உணவு வகைகளை தள்ளி விடுவார்கள். ஒரு காலத்தில் அதை எடுத்து நிலத்தில் போடுவார்கள். அப்ப தாய் அந்த அந்த மகளை திருத்தினார், நிலத்துக்கு போடாத. சோ ஒரு சின்ன ஒரு போலை பக்கத்துல வச்சு, உனக்கு விருப்பம் இல்லாவிட்டால் அதை அந்த போலுக்குள்ள போடு என்று கற்பித்து கொடுத்தார். சோ என்னுடைய பேத்தி தன் கையினால் சில உணவு பதார்த்தங்களை தள்ளி விடுவார்கள். இது எனக்கு விருப்பம் இல்லை. அந்த காட்சி என் மனதுக்கு வருது. நாங்களும் தேவனை தள்ளி விடுகிறோம். தேவனை நான் விரும்பவில்லை, தேவனை நான் நேசிக்கவில்லை, எனக்கு இந்த போலி தெய்வங்கள் தான் விருப்பம் என்ற முறையில் செயல்பட ஆரம்பித்த படியினால் தேவன் கொண்டு வந்த குற்றச்சாட்டு, பயங்கர குற்றச்சாட்டு. தேவனை நேசிக்கவில்லை. இப்ப 12ஆம் வசனத்தில் அடுத்த குற்றச்சாட்டு கொண்டு வரப்படுகிறது. அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். அவர்கள் தங்களுடைய சுய விருப்பத்தின்படி, சித்தத்தின்படி செயல்பட ஆரம்பித்தார்கள். தேவனை உதாசீனம் செய்தால் ஏதோ ஒரு காரியத்தை நாங்க செய்யத்தான் வேணும். அது எதுவா இருக்கின்றது? என்னுடைய சுய சித்தம், சுய விருப்பம். பாருங்கள், உபாகமம் 32 இப்படி சொல்லப்பட்டுள்ளது. யெஷூரன், அது இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இன்னும் ஒரு பெயர். இஸ்ரவேல் மக்களை தேவன் வெவ்வேறு விதத்தில் அழைத்தார். யோசேப்பு என்று அழைத்தார், ஈப்ரேம் என்று அழைத்தார், யெஷூரன் என்று அழைத்தார், யாக்கோபு என்று அழைத்தார். யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து ஸ்தூலித்து நினம் துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். இதுதான் தேவனுடைய குற்றச்சாட்டு. யெஷூரன் கொழுத்து, அவன் செய்த 2 பாவங்கள். தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன்னை ரட்சித்த கண்மலையை அசட்டை பண்ணினான். இது நடக்குமா? இதுதான் நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. இது நடக்குமா? நடக்குதே. இதற்கு நாங்கள் பாவிக்கும் ஒரு முக்கிய வார்த்தை இன்று பின்வாங்குதல். பின்வாங்குதல். ஒரு காலத்தில் ஆண்டவரை நேசித்த மக்கள், அவரை பின்பற்றிய மக்கள் இப்பொழுது பின்வாங்கி போனார்கள். உலகத்தை நேசிக்க ஆரம்பித்தார்கள். உலகத்தை நேசித்து அவர்கள் அந்த திசையில் இப்பொழுது பிரயாணம் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். இப்படி தேவ மக்கள் நடக்கும் பொழுது இந்த 4 குற்றச்சாட்டுகள், தேவ சிட்சை நிச்சயம்.
12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன். இதுதான் நாங்கள் அனுபவிக்கக்கூடிய மிக பெரிய பயங்கர தண்டனை. ஆண்டவர் இடைப்படாமல், தடுப்பு சுவர்களை போடாமல், எங்களுடைய இருதயத்தின் கடினத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுப்பது. சரி, இது உன்னுடைய விருப்பம் என்றா நீ அந்தபடியே நட, உனக்கு என்ன நடக்க போகுது என்று நீயே பார்க்க போகிறாய். தேவ கிருபை என்று சொன்னால் தேவன் அந்த காரியங்களை செய்வதில் எங்களுக்கு தடைகளை போடுவது. ஆனால் அது தேவ கிருபை. தேவ சிட்சை என்று சொன்னால் தடைகள் எதையும் போடாமல், தடுப்பு சுவர்கள் எதையும் கட்டாமல், உன்னுடைய சொந்த வழியில் நீ போய் பாரு, நீ எவ்வளவு தூரம் பிரயாணம் எடுக்க போறா, உனக்கு நடைபெறப் போகும் காரியங்கள் என்ன என்பதை அனுபவத்தின் மூலமாக கண்டு கொள்வது தேவ சிட்சை. நான் இப்பொழுது எரேமியா 7ஆம் அதிகாரத்தை வாசித்துக் கொண்டு வருகிறேன். என்னுடைய தினசரி தியானங்களில் அங்கே பாருங்கள், தேவன் தம்முடைய மக்களை பார்த்து சொல்லும் காரியம். அவர்களோ, அதாவது தேவ ஜனம், அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின் படியும் கடினத்தின் படியும் நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள். பின்வாங்குதல். முன்னோக்கி பிரயாணம் எடுக்காமல் பின்னோக்கி செல்கிறார்கள். தேவ சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை. தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின்படி கடினத்தின்படியும் நடந்தார்கள். தேவ ஜனத்திற்கு கடின உள்ளங்கள் வரலாமா? பதில், கடின உள்ளங்கள் கண்டிப்பாக வரும். அதனால்தான் நாங்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மிக எளிதில் உங்களுக்கும் எனக்கும் கடின உள்ளங்கள் வரலாம். எங்கள் உள்ளங்கள் இன்னும் பொல்லாத உள்ளங்கள், ரட்சிக்கப்பட்ட போதிலும் பாவ சுபாவம் இன்னும் இருக்கு. எங்கள் உள்ளங்கள் பொல்லாத இருதயங்கள், பொல்லாத யோசனைகள் வரும். பின்வாங்கி போனார்கள் என்று தேவனுடைய சோக குற்றச்சாட்டு. இதன் அர்த்தம் என்ன? தடுக்கும் கிருபை அகற்றப்பட்டது. Restraining grace was removed. தடுக்கும் கிருபை. தடுக்கும் கிருபையை தேவன் அப்புறப்படுத்தினால் பிசாசு எங்களை 4 திசைகளில் இருந்தும் அடிக்க முடியும். இப்போ அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். தேவனுடைய புத்திமதி. இப்ப நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்த வசனம் தான் இந்த 12ஆம் வசனத்தின் பி பகுதி. தங்கள் யோசனைகளின்படி நடந்தார்கள். அந்த 4ஆம் குற்றச்சாட்டு, அதுதான் இந்த 4ஆம் குற்றச்சாட்டு. தங்கள் சொந்த இஷ்டப்படி நடந்தார்கள். ஆனால் தேவன் அவர்களை விட்டுவிடவில்லை. இப்ப 2ஆம் முறையாக நல்லது என்ற காரியம் சொல்லப்பட்டுள்ளது. நல்லது. முதலாவதாக தேவனுக்கு செவி கொடுப்பது ஒரு நல்ல காரியம். தேவனுக்கு கீழ்ப்படிவது ஒரு நல்ல காரியம். இப்பொழுது இந்த 12ஆம் வசனத்தில் தேவ வழிகளில் நடப்பது நல்லது என்று தேவன் சொல்றார். இந்த 2 குறிப்புகளை வைத்தும் நீங்கள் ஒரு பிரசங்கத்தை கொடுக்க முடியும். நலமான 2 காரியங்கள். தேவனுக்கு செவி கொடுப்பது, தேவனுக்கு கீழ்ப்படிவது, தேவ வழிகளில் நடப்பது நல்ல காரியம், தலை சிறந்த காரியம். இது வேதத்தில் அநேக இடங்களில் எங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. சங்கீதம் 119:3. அவர்கள், தேவனுக்கு பயந்து நடப்பவர்கள் அநியாயம் செய்வதில்லை. 2ஆம் பகுதியை பாருங்கள். அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். தேவனுக்கு நாங்கள் பயந்து நடந்தால் அவருடைய வழிகளில் நாங்கள் நடப்போம். சங்கீதம் 128:1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் தான் பாக்கியவான்.
என்னுடைய வழிகளில் நான் நடந்தால் அது அழிவின் பாதை. தேவனுடைய வழிகளில் நான் நடந்தால் அது ஆசீர்வாதத்தின் பாதை. சோ நாங்க தான் அந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும். எந்த பாதையில் நான் நடப்பேன்? அழிவின் பாதையில் நடப்பேனா, ஆசீர்வாதத்தின் பாதையில் நடப்பேனா? அது என்ற கையில இருக்கு. உபாகமம் 5:33. நீங்கள் சுதந்தரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகளில் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். அதில் நீங்கள் கோடிட வேண்டிய முக்கிய வார்த்தை வழிகள் எல்லாவற்றிலும். எல்லா வழிகளிலும், தேவன் காண்பிக்கும் எல்லா வழிகளிலும் நாங்கள் நடந்தால் எங்களுக்கு ஒரு நீண்டிய ஆயுள் காலத்தை ஆண்டவர் கொடுப்பார் என்று இந்த உபாகமம் 5:33 சொல்லப்பட்டுள்ளது. இது தேவ புத்திமதி. தேவ வழிகளில் நடப்பது நல்ல காரியம், தலை சிறந்த காரியம். இப்ப அடுத்த ஸ்லைட். அப்படி செய்யாமல் போனால் தேவனுடைய தண்டனை எங்களை நோக்கி மிக விரைவில் பிரயாணம் எடுத்து எங்களை தண்டிக்கும். 14ஆம் வசனம். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். இப்ப தேவன் செய்ய போகும் தண்டனை யாருக்கு? தேவனுடைய எதிரிகளுக்கு. முதலாவது, அதி சீக்கிரத்தில் எதிரிகள் தாழ்த்தப்படுவார்கள். நான் தேவனுடைய எல்லா வழிகளிலும் நடக்க ஆரம்பித்தால் தேவன் எனக்காக செயல்பட்டு அதி சீக்கிரத்தில் என் எல்லா எதிரிகளும் தாழ்த்தப்படுவார்கள். இரண்டாவது, தேவ கரம் விரோதிகளுக்கு எதிராக செயல்படும். தேவனோடு யுத்தம் செய்வது ஒரு மிக பயங்கர காரியம். எதிரிகள் அதை கண்டுகொள்ள போகிறார். தேவ கரம் அவர்களுக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பிக்கும். 15ஆம் வசனத்தில் மாடர்ன் டிரான்ஸ்லேஷனில் இப்படி சொல்லப்பட்டுள்ளது. மூன்றாவது, கர்த்தரை வெறுக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக அடங்கி ஓடுவார்கள். நான்காவது, அவர்களுக்குரிய தண்டனை என்றென்றைக்கும் நீடித்திருக்கும். இந்த தேவனுடைய எதிரிகளுக்கு கொடுக்கப்படும் தண்டனை ஒன்றொன்று நாள்ல முடிவடையாது. அது என்றென்றைக்கும் நீடித்திருக்கும், தொடர்ச்சியாக நீடித்திருக்கும். சோ இந்த 4 காரியங்களையும் தேவன் தண்டனையாக தேவ ஜனத்திற்கு விரோதமாக செயல்படும் எதிரிகள் மேல் கொண்டு வரப்படும். ஆனால் ஒரு பெரிய நிபந்தனை, தேவ ஜனம் தேவ வழிகளில் முற்றும் முழுதாக நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் இந்த 4 காரியங்களும் தேவனுடைய விரோதிகளுக்கு விரோதமாக நடைபெறும். இப்ப அடுத்த ஸ்லைட். 16ஆம் வசனம், தேவனுடைய பராமரிப்பு. தேவன் தம்முடைய மக்களுக்கு செய்ய போகும் காரியங்கள். நாங்கள் தேவனுடைய குரலுக்கு செவி கொடுத்து அவருடைய வழிகளில் நாங்கள் நடக்க தீர்மானிக்கும் பொழுது ஆண்டவர் செய்ய போகும் காரியங்கள். தேவ பராமரிப்பு. 16ஆம் வசனம், உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். முதலாம் ஆசீர்வாதம் செழிப்பு. மிக திறமையான கோதுமை பெருமளவில் கொடுக்கப்படும் தேவ ஜனத்திற்கு. அந்த கோதுமையினால் இந்த மக்கள் போஷிக்கப்படுவார்கள். அந்த கோதுமையை வைத்து வெவ்வேறு விதமான உணவு பதார்த்தங்களை தயார் செய்ய முடியும். இதில் முக்கிய வார்த்தை உச்சிதமான கோதுமை. The very best corn, wheat. ஆதியாகமம் 27:28 வாசிக்கிறோம், தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக என்று ஒரு ஆசீர்வாத வார்த்தைகள் சொல்லப்பட்டுள்ளது. இது தேவ ஜனத்தின் வாழ்க்கையில்
பரிபூர்ணமாகும். கொழுமையை கொடுப்பார், மிகுந்த தானியம், திராட்சரசம். யோபு 36 வாசிக்கின்றோம், ஒடுக்கமில்லாத விசாலத்தில் வைப்பார், உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும், எந்த குறையும் ஏற்படாது. இலங்கையில் ஒரு முக்கிய வார்த்தை என்ன? வறுமை. அதை நான் அவதானித்திருக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் எனக்கு ஏதோ ஒருவர் ஒரு செய்தியை அனுப்புவார், வறுமையில் இருக்கும் செய்தி. இந்த வசனங்களை நாங்க வாசிக்கும் பொழுது தேவ ஜனத்தின் மத்தியில் அப்படிப்பட்ட வறுமை வரலாமா? பதில், வரக்கூடாது. நாங்கள் தேவ வழிகளில் நடக்கும் பொழுது, தேவ குரலுக்கு நாங்கள் செவி கொடுக்கும் பொழுது, தேவன் எங்களை போஷிப்பார், எங்களுக்கு விசாலத்தை கொடுப்பார். He will give us the very best. கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது யோபு புத்தகத்தில். தேவ பராமரிப்பு, abundance. இப்ப அடுத்த ஸ்லைட். ஒரு பக்கத்தில் செழிப்பு, மற்ற பக்கத்தில் திருப்தி. கண்மலையின் தேன் கொடுக்கப்படும். அந்த தேன் தான் உயர் வகையான தேன், கண்மலையில் ஒளிக்கப்பட்டு வைத்திருக்கப்படும் தேன். உபாகமம் 32 வாசிக்கிறோம், பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை, அதாவது தேவ ஜனத்தை ஏறி வர பண்ணினார், வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார், கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயும் அவனுக்கு உண்ணும்படி செய்தார். இது தேவ வசனம். தேவன் பொய் சொல்ல மாட்டார், அவர் சத்திய தேவன். அப்ப இதை நாங்கள் ஏன் அனுபவியாமல் இருக்கிறோம்? அந்த கேள்வியைத்தான் நாங்கள் கேட்க வேண்டும். இதை நாங்கள் ஏன் அனுபவியாமல் இருக்கிறோம்? உபாகமம் 32:13. ஏன் செழிப்பு இல்லை? ஏன் எங்களுக்கு திருப்தி இல்லை? இதை நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். உயர்ந்த ஸ்தானங்களில் எங்களை நடக்க வைப்பார். வயலில் விளையும் பலனை நாங்கள் புசிப்போம். தேன், எண்ணெய் பெருமளவில் எங்களுக்கு கொடுக்கப்படும். இது ஆண்டவருடைய பராமரிப்பு. இப்ப அடுத்த ஸ்லைட். இந்த முழு சங்கீதத்தையும் நாங்கள் சுருக்கி சொல்ல போனால் இந்த தலைப்பின் கீழ் அதை நாங்கள் எடுத்து சொல்ல முடியும். நீங்கள் அவதானித்திருப்பீங்க, இப்ப அநேக முறை நான் ஒரு பாடத்தை முடிக்கும் பொழுது 10 கற்பனைகள் என்ற விதத்தில் அதை முடிக்கிறேன். அந்த விதத்தில் தான் ஆண்டவர் என்னை வழி நடத்தி இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் நாங்கள் மார்க் சுவிசேஷத்தை படிக்கும் பொழுது நாங்கள் ஏமாறாமல் இருப்பதற்கான 10 கற்பனைகளை பார்க்க போகிறோம். வஞ்சிக்கப்படாமல் இருப்பதற்கான 10 கற்பனைகள். அதே போல் இப்பொழுது சங்கீதம் 81 இந்த பாடத்தை முடிக்கும் இந்த நேரத்தில் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த தலை சிறந்த கோதுமை, தலை சிறந்த தேன், இவற்றை எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், தேவனோடு உயர்வான இடங்களில் நடக்க வேண்டும் என்றால், இந்த 10 கற்பனைகளை நாங்கள் அனுசரிக்க வேண்டும். இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு PDF-ஆ அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் இதை கவனமாக எழுதி இதை நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கும் கற்றுக் கொடுத்து, சபைக்கும் கற்றுக் கொடுத்து, இதை நாங்கள் பின்பற்றினால் அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெருமளவில் அனுபவிக்க முடியும். முதலாவது, தேவனை நேசித்தல். நாங்கள் வாசித்தோம், தேவஜனம் தேவனை விரும்பவில்லை என்று வாசித்தோம். தேவனை நேசித்தல், உயிருக்கும் மேலாக தேவனை நேசித்தல். தேவனுடைய பொருட்களை நேசிப்பதல்ல, தேவனை நேசிப்பது. 2ஆம் கட்டளை, கவனமாக செவி கொடுத்தல். தேவ குரலுக்கு கவனமாக செவி கொடுத்தல், கவனமாக செவி கொடுத்தல். அது 2ஆம் காரியம்.
அதனால்தான் நான் உங்களுக்கு குறிப்புகள் கொடுக்கிறேன். ஏன்? தேவ குரலை நீங்களே கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, செவி கொடுப்பது மாத்திரம் போதாது, விளங்கிக் கொள்ளுதல். விளங்கிக் கொள்ளுதல். தேவன் சொல்லும் காரியங்களை விளங்கிக் கொள்ளுதல். மனதில் குழப்பம் இருக்கக்கூடாது. ஒரு தெளிவு காணப்பட வேண்டும். விளங்கிக் கொள்ளுதல். நான் அநேக முறை திரும்ப திரும்ப கேட்கும் ஒரு கேள்வி, உங்களுக்கு விளங்கிச்சா, உங்களுக்கு விளங்கிச்சா, உங்களுக்கு விளங்கிச்சா என்ற கேள்வியை நான் கேட்பது உண்டு. விளங்கிக் கொள்ளுதல். நான்காவது, இணங்குதல். அந்த வார்த்தைக்கு இணங்குதல். அந்த வார்த்தைக்கு விரோதமாக போராட மாட்டோம், கேள்வி கேட்க மாட்டோம், இணங்குவோம். அது எதை எடுத்து காண்பிக்கின்றது? எங்களுடைய தாழ்மையை காண்பிக்கின்றது. தாழ்மையை காண்பிக்கின்றது. 5ஆம் கட்டளை, தேவ ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளுதல். எவ்வளவோ புத்திமதிகளை தேவன் கொடுக்கிறார் தம்முடைய ஜனத்திற்கு. அந்த புத்திமதிகளை, ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளுதல். 6வது, முழுமையாக கீழ்ப்படிதல். அரைக்குறையாக அல்ல, முழுமையாக கீழ்ப்படிதல். கீழ்ப்படியும் பொழுது நாங்கள் ஒரு கிரயத்தை செலுத்த வேண்டும். There's a price to pay for obedience. ஒரு கிரயம் செலுத்தப்பட வேண்டும். முழுமையாக கீழ்ப்படிதல். 7வது, தேவ வழிகளில் நடப்பது. தேவன் காண்பிக்கும் வழிகளில் நாங்கள் நடப்பது. தேவ வெளிச்சத்தில் நடப்பது. இன்னும் ஒரு விதத்தில் சொல்ல போனால். 8வது, போலி தெய்வங்களை அடையாளம் கண்டு கொண்டு அவற்றை அகற்றுவது. போலி தெய்வங்கள் எப்பொழுதும் தங்கள் தலையை தூக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும். அந்த தெய்வங்களை அடையாளம் கண்டு கொண்டு அகற்றுவது. 9வது, மென்மையான இருதயங்களை கைக்கொள்ளுவது. கடின உள்ளம் படைத்தவர்கள் என்று ஆண்டவர் குற்றம் சாட்டினார். கடின உள்ளங்கள், பொல்லாத நினைவுகள், அது எங்களுக்கு வேண்டாம். எப்பொழுதும் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு மென்மையான இருதயத்தை கொடுக்க வேண்டும். அதற்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். 10வது, நாங்கள் இந்த வசனத்தை 7ஆம் வசனத்தில் பார்த்தோம். நெருக்கடியில் தேவனை நோக்கி கூப்பிடுதல், பெரிய காரியங்களை விசுவாசத்தோடு கேட்பது, எதிர்பார்ப்பது. திரும்ப சொல்ல போறேன். நெருக்கடி நேரத்தில் தேவனை நோக்கி கூப்பிடுதல், பெரிய காரியங்களை விசுவாசத்தோடு கேட்பது மாத்திரமல்ல, எதிர்பார்ப்பது. இந்த 10 கற்பனைகளை நாங்கள் அனுசரித்தால், இதெல்லாம் சங்கீதம் 81 வருகிறது. தேவ ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். நாங்கள் வறுமையில் இருக்க அவசியம் இல்லை. வறுமைக்கான பரிகாரம் என்று கூட இதை நாங்கள் சொல்லலாம். வறுமையிலிருந்து நாங்கள் எப்படி எங்களை மீட்டெடுத்துக் கொள்ள முடியும்? இந்த 10 கற்பனைகள். ஜெபிப்போம். இந்த அருமையான சங்கீதத்திற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எவ்வளவோ பாடங்களை கற்றுக்கொண்டோம். இந்த பாடங்களை நாங்கள் திரும்ப திரும்ப அலசி ஆராய்ந்து, தியானித்து, படித்து, இதை எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை இல்லாவிட்டால், தடுக்கும் கிருபை இல்லாவிட்டால் நாங்கள் அழிவைத்தான் காண்போம். இன்று எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணோக்கி பாரும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். எல்லா வறுமையை நீக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.